தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்கும். யோகாதிபதிகள்னு சொல்லப்படக்கூடிய 5, 9 கூடியவர்கள் ராசியிலேயே ஒன்று கூடி குருவின் பார்வையில் இருக்கிறாங்க. பெரிய நன்மைகள் இந்த மாதம் உண்டு. ராசிநாதனே 5ஆம் தேதிக்கு பிறகு மறுபடியும் அதிசாரத்தின் மூலமாக அப்படியே 7ஆம் வீட்டுக்கு போய் உங்கள் ராசியை பார்க்க போகிறார். கடந்த 50 நாட்களாக 8ஆம் இடத்துல குரு பகவான் உச்சத்தில் தான் இருந்தார். அப்படிலாம் ஒன்றும் பெரிய கெடுதல்களை உங்களுக்கு பண்ணலை. அதிசார குரு பயிற்சி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியோடு முடிகிறது. ராசிநாதன் ராசியை பார்க்க தன்னுடைய நண்பர்களுக்கு கேந்திரத்திலிருந்து தன்னுடைய நண்பர்களையும் ராசியையும் பார்க்கறது கொடுப்பினையான ஒரு அமைப்பு. 5, 9 நாளே உங்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம். ஆக டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு, டிசம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு இரட்டை மாறுதல்கள் நிலைகள் உங்களுக்கு நடக்கும். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகே ராசிநாதன் ராசியை பார்க்க செவ்வாயும் ராசியிலே வந்துடுறாரு. சூரியனும் 15ஆம் தேதிக்கு பிறகு வர்றாரு. அப்பானால சந்தோஷம், பையனால் சந்தோஷம். அப்பா பையன் உறவுகள், தந்தை மகன் மகள் உறவுகள்லாம் மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்கக்கூடிய தன்மை. குடும்பத்துடைய கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நிறைவுகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு. காதல் கல்யாணம் நடக்கக்கூடிய அமைப்பு. காதல் கல்யாணத்துக்கு அப்பா அம்மா ஒத்துக்கக்கூடிய அமைப்பு. அடுத்த வருஷமே முகூர்த்தத்தை வச்சிடலான்ற மாதிரியாக 2 வீட்டாரும் சம்மதிக்கக்கூடிய ஒரு சூழல். இதுவரைக்கும் வேலை சரியாக இல்லை, தொழில் நல்லா இல்லை, வியாபாரம் சரியாக பார்க்க முடியல, மண்ணை நம்பி இன்னும் ஒன்றும் சரியாக வரலன்ற மாதிரி விவசாயத்தில் கூட ஒன்றும் இல்லையே நினச்சிக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றாற் போல கௌரவம், அந்தஸ்து, மதிப்பு கூடுதல் போன்றவைகள் நடக்கக்கூடிய சிறப்பான மாதமாக அந்த மாதம் அமைஞ்சிருக்கு. பொதுநலவாதிகள், அரசியல்வாதிகளுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். தனுசு ராசிக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க. அரசியல்வாதிகள் அடுத்த வருஷம் இப்போது இருப்பதை விட இரட்டிப்பு பெரிய நிலைமை, அதிகார பதவியை அடைவதற்கான ஃபவுண்டேஷன் இப்போ நடந்துடும். உங்கள் பாக்கியாதிபதியாகிய சூரியன் இந்த மாதம் முழுவதும் குருவின் பார்வைக்கு வந்துடுறார். அப்போ அந்த குருவின் பார்வை 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியனுக்கு கிடைப்பதால் அரச உதவி, அரச லாபம். கவர்மெண்ட்டில் கான்ட்ராக்ட் கேட்டுக்கிட்டு இருந்தவங்க, அல்லது கவர்மெண்ட்டில் இந்த கலெக்டரேட்டை அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், பட்டா கிடைக்கல, தாசில்தார்கிட்ட அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு பெர்மிஷன் வேணும், கவர்மெண்ட்லேயே சில விஷயங்கள் நடக்கணும், அல்லது மந்திரியை பிடிக்கணும், எம்எல்ஏ பிடிக்கணும், இது எல்லாமே சுமூகமாக 15ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது சபையில் ஒரு 4 பேர் மத்தியில் போகும்போதே ஒரு கௌரவம் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. என்னங்க அந்த வேலையை முடிச்சிட்டிங்க பொழுத்துறது, இந்த வேலையை முடிச்சிட்டிங்க பொழுத்துறது, முகம் பிரமாதமாக இருக்குது, காசு வந்துருச்சு பொழுத்துறதுன்ற மாதிரி இதுவரைக்கும் உங்களை உறுத்தி கொண்டிருந்த சில விஷயங்கள் உங்களை விட்டு விலகுவதற்கான அடிப்படை அம்சங்கள் இருக்கக்கூடிய சிறப்பான மாற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம். மகர ராசிக்காரர்களுக்கு 12ஆம் பாவகம் இப்போது கூடுதல் நல்ல அமைப்பில் இருக்குது. எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 8 டிசம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு 12ஆம் இடத்துல விபரீத ராஜயோக அமைப்பில் மறைஞ்சு 6ல் இருக்கக்கூடிய குருவின் பார்வையில் வர்றார். அருமையான யோக மாதம் இந்த மாதம். அதிசார குரு பயிற்சி இப்போதைக்கு கொஞ்சம் டக்குன்னு ஒரு 50 நாள் ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருச்சு. அதற்கு பிறகு மறுபடியும் 6ஆம் இடத்திற்கு குரு பகவான் போயிட்டாரேன்னா கூட கெடுதல்கள் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா அவங்க ராசிநாதன் இப்போது 3ஆம் இடத்துல வலிமையாக குருவின் வீட்டில் இருக்கிறார். எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பு இப்போது மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பரிபூரணமாக வந்திருக்கக்கூடிய நல்ல மாதம். இந்த மாதம் முழுக்க செலவுகள் இருக்கும், பரவாயில்ல, ஆனால் செலவுகளுக்கு ஏற்ற மாதிரி வருமானங்கள் கண்டிப்பாக வரும். சுப செலவுகளாக இருக்கும். வீட்டுக்கு வாங்கிறது, வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கிறது, டிவி வாங்கிறது, ஃப்ரிட்ஜ் வாங்கிறது, சில பேருக்கு வீடே வாங்கிறது, சில பேருக்கு வாகனம் வாங்கிறது என்பது போன்ற வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்களில் சுப செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு. சுப செலவுகளுக்கு ஏற்றாற் போல கடன் வாங்காமல் வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் என எதிலும் ஒரு சுலபமான நிறைவேறுதல் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு தம்பி தங்கையால் கொஞ்சம் செலவுகள் வரும். அதுவும் சந்தோஷ செலவாக தான் இருக்கும். என்கிட்ட கொடுக்குற அளவுக்கு பகவான் காசை கொடுத்துருக்கிறாரே அப்படிங்கிற மாதிரி தம்பி தங்கச்சிங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக செலவு செய்யக்கூடிய அமைப்புகளும் உண்டு. அப்பா கிட்ட இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு நல்ல ஒத்துழைப்புகள். சொந்த ஊருக்கு சிலருக்கு திரும்பி போகக்கூடிய நிலைமைகள். சிலருக்கு கோவில் சார்ந்த விஷயங்களில் ஒரு சிவன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம், பெருமாள் கோவிலுக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணுன்ற மாதிரியாக தெய்வ கைங்கரியத்திற்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு. அதை செலவு செய்து மதிப்பு மரியாதைகள் வரக்கூடிய அமைப்புன்னு மகர ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் சொல்லலாம். மேற்கு திசை லாபமும் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு வரும். அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கு போவது அல்லது மேற்கு அரபு நாடுகளுக்கு போவது, அந்த போவதன் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற நாடுகளிலேயே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய தன்மை என மகர ராசிக்காரங்க டோட்டலாக 7 சனியோடைய கொடும் துன்ப தாக்குதலிருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்த வருஷம் பாருங்கள், 2026ஆம் ஆண்டு மகர ராசிக்காரர்களுடைய வருஷம்.
2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்க போகிறார். அதிலிருந்துலாம் பெரிய அளவில் பிரமாதமாக இருப்பீங்க. 6 மாதம் கழித்து நீங்கள் நல்லா இருக்கணும்னா அதற்கான ஃபவுண்டேஷன் இப்போவே நடந்துடணும். அந்த ஃபவுண்டேஷன் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ப வச்சு ஏமாற்றப்பட்ட துரோகம் நடந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் நீங்கள் எது எதுலெல்லாம் நம்பி கவுந்தீங்களோ அந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் இப்போது திரும்ப உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டு கை கொடுக்கும். யூக வணிக அமைப்புகள் நல்லாயிருக்கும். எதிலும் ஒரு சந்தோஷம் உண்டு. நான் உழைச்சது இன்னும் உண்மையிலே எனக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கக்கூடிய அருமையான மாதமாக அமைஞ்சிருக்குங்க. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த டிசம்பர் மாதம். கும்பராசிக்காரர்களுக்கு டிசம்பர் குதூகலம். அதிலெல்லாம் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. திரும்பவும் ராசிக்கு குருவின் பார்வை வந்துருச்சு. 11ஆம் இடம் அதீத வலிமையாக இருக்கிறது. 7ஆம் அதிபதியாகிய சூரியன் டிசம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு 11ஆம் இடத்துல இருக்கிறார். மாதத்தின் பலன்களை 2ஆக பிரிக்கலாம். 15ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய சூரிய குரு பார்வையின் மூலமாக மனைவி கணவன் மூலமான வாழ்க்கை துணை அமைப்புகளில் பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது. இவர்தான் கணவன், இவர்தான் மனைவி என்கின்ற அடையாளம் தெரியக்கூடிய அமைப்பு, அல்லது மனைவி வழி சொந்தக்காரர்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு ஆண்களுக்கு, கணவன் வழி சொந்தக்காரர்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு பெண்களுக்கு என்ன, மாமியார் உங்களை அக்செப்ட் பண்ணால் போரும்ல, என் மருமக மாதிரி உண்டா அப்படின்ட்டு மாமியார் இந்த மாதம் டிசம்பர் மாதம் வாயை திறந்து 4 பேர்கிட்ட சொல்லக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கும்பராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே உண்டு. ஆகவே எதிலும் ஒரு நிறைவுகள் இந்த மாதம் இருக்கும். 7ஆம் அதிபதி இப்போது சூரியன் குருவின் பார்வையில் இருப்பதால் மனைவியுடைய உடல்நல, மனைவியுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் கவலைப்பட்டுக்கிட்டு அதற்கான முயற்சிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. குழந்தைகள் சார்ந்த விஷயத்திலே இருந்து வந்த கவலைகள் தீருங்க. பிள்ளைகளால் ஒரு பெருமைகள் இருக்கும். பிள்ளைகள் கண்டிப்பாக ஒரு பெரிய அமைப்புகளில் பெருமைகளை தேடித்தரக்கூடிய அமைப்புகளில் தான் இப்போது கண்டிப்பாக இருக்கிறார்கள். கும்பராசிக்காரர்களுக்கு படிப்படியாக சோகங்கள் விலகி வருகின்றனன்னு சொன்னேன். 2026ஆம் ஆண்டிலிருந்து இந்த 7.5 சனி என்ற பேச்சையே நீங்கள் பேச மாட்டீங்க. ஓரளவிற்கு எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்பீடு இருக்கும். இது வரைக்கும் சுணக்கமாக இருந்தது. நீங்களே சோம்பேறி எத்தனை இருந்தீங்க. கடந்த ஒரு 2-3 வருஷமாக ஜன்மச்சனி நடக்கும்போது நீங்கள் நல்லா இல்லையே. வயதிற்கேற்றார் வகையில் படுத்து தூங்குவதில் தானே இன்பம் இருந்தது. அந்த படுத்து தூங்குவதிலிருந்து இப்போது தான் வெளியே வந்திருக்கிறீங்க. இனிமேல் எழுந்து ஓடக்கூடிய அளவிற்கு சம்பவங்கள் நடக்கக்கூடிய நல்ல ஆரம்ப மாதமாக இந்த மாதம் சர்வ நிச்சயமாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். இளைஞர்களுக்கு பொற்கால மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. 50-60 வயது கடந்தவர்கள், நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை, தொழில், வியாபார, விவசாயம் போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக பெரிய அளவில் இருக்கும். இதிலும் குறிப்பாக குருவின் தொழில்கள் என்று சொல்லப்படக்கூடிய டீச்சிங்கு, பேங்கிங் லைனில் இருக்கக்கூடியவங்க, ஜுவல்லரி லைனில் இருக்கக்கூடியவங்க, ஜுடிஷியல் என்று சொல்லப்படக்கூடிய நீதித்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் பெரிய மாற்றங்கள் இப்போது கண்டிப்பாக உண்டு. குறிப்பாக மஞ்சள் நிறமுள்ள துறைகள், ஆன்மீகம் சார்ந்த அமைப்புகள், அதாவது இந்த அர்ச்சனை தட்டு, மாலை, இது தெருவோரங்களில் இருக்கக்கூடிய எளிய அளவில் ஒரு பூக்கட்டி விற்கக்கூடிய கும்பராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்கும் கூட நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்குங்க. சோஷியல் மீடியா இனிமேல் கை கொடுக்கும். அதில் வீடியோ போடணும், இதில் வீடியோ போடணும், அதில் சம்பாதிக்கணும், இதில் சம்பாதிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே உண்மையாகவே உங்களால் வருமானத்தை எட்ட முடியும், இலக்கை எட்ட முடியும், லட்சியத்தை அடைய முடியும், வருமானம் உங்களுக்கு வரும் என்பதில் உங்கள் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை வரக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கேற்றார் போல் அமைந்திருக்கிறது. 2025 டிசம்பர் மாதம். மீனராசிக்காரர்களுக்கு மறுபடியும் ராசிநாதன் 4ஆம் இடத்துக்கே வந்துட்டார். ஆனால் 9-10 கூடியவர்கள் இந்த மாதம் முழுவதும் பார்த்து கொள்ளக்கூடிய தர்மகர்மாதிபதி யோகம் மிகச்சிறப்பாக வேலை செய்யும். 10ஆம் இடத்துல இப்போது சூரியனும் செவ்வாயும் இணைய போகிறாங்க. இந்த மாதம் 15ஆம் தேதியிலிருந்து மாதத்தின் முதல் வாரத்திலேயே செவ்வாய் 10ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். குருவின் பார்வைக்கு வந்து விடுகிறார். சிறப்பு நன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும். என்னதான் இருந்தாலும் ஜென்மச்சனி இப்போது புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை அப்படியே சுணக்க நிலைமையில், குழப்ப நிலைமையில் வச்சுருக்கிறதுன்றதான் உண்மை. ஜென்மச்சனி நடக்கிறவங்களுக்கு மட்டும் மற்ற பயிற்சிகள் கொஞ்சம் கம்முன்னு அடங்கி தான் வேலை செய்யும். கோச்சாரத்தில் சனி தான் கேப்டன். சனிக்கு அடங்கி தான் குரு, சூரியன், சுக்கிரன் எல்லாருமே வேலை செய்வாங்க. அதுவும் ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கும் பொழுது மற்ற கிரக பயிற்சிகள்லாம் அப்படியே பெரிய அளவில் டல்லடிக்கத்தான் செய்யும். ஆனாலும் வேலை தொழில் அமைப்புகளில் இப்போது பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. குடும்ப உறவுகளில் மட்டும் உங்கள் பேச்சை நான் கேட்கல, என் பேச்சை நீ கேட்கலன்னு இதாக இருக்கும். இளைஞர்களுக்கு காதல் என்கின்ற வீண் விரைய சக்தி இப்போது வேலை செய்யும். ஆனால பெண்ணுக்கு மன கஷ்டம், பெண்ணால் ஆணுக்கு மன கஷ்டம். காதல்லாம் தயவுசெய்து மீனராசிக்காரங்களுக்கு வேண்டவே வேண்டாம். ஆனால் காதல் செய்கிறது தானங்க எங்களுக்கு பிடிச்சிருக்கு. காதலிக்க காலையில் எழுந்திரிச்சு ஹாய் மெசேஜ் வரலன்னா தூக்கமே வர மாட்டேங்குதே.
அதுவும் காலையில் எங்கே எந்திரிக்கிறது, ராத்திரி பூரா தூக்கமே இல்லையே, அப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறோன்றவங்க எல்லாருக்குமே இந்த வருஷத்தில் சில பல அனுபவங்கள், கசப்பு அனுபவங்கள் ஏற்படும் என்பது தான் உண்மை. ஜோதிடத்தில் எல்லாத்தையும் நல்லதாக சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. ஆனாலும் மீனராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. 50-60 வயது கடந்தவர்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் மிகப்பெரிய அளவில் வேலை செய்யும்ன்றதுனால 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போது இன்னும் சில மாதங்களுக்குள்ளாகவே இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு ஃபவுண்டேஷன் ஏற்படும். ஒரு வீடு வாங்குறதோ, ஒரு வண்டி வாகனம் வாங்குறதோ எதையாவது கொஞ்சம் செஞ்சு கொடுப்பாரு. என்ன கடனுக்கு தான் கொடுப்பாரு, ஆனாலும் கடனை அடைச்சிற அளவுக்கு வருமானங்களும் வரும், வருமானத்தை பண்ண முடியும் என்கின்ற ஒரு தைரியமும் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. சகோதர மேன்மை ஏற்படும். சிலருக்கு அதிகார மாற்றங்கள் ஏற்படும், ப்ரொமோஷன் கிடைக்கும். 10ஆம் இடத்துல தசம அங்காரகன்ற முறையில் செவ்வாய் வந்துட்டாலே பதவி உயர்வு, பட்டம், அதாவது மேற்படிப்பு போன்ற விஷயங்களில் இது வரைக்கும் இருந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாத நிலைமைகள், அரியர்ஸ் வச்சுருந்தவங்களுக்கெல்லாம் அந்த அரியர்ஸை கிளியர் பண்ணுறதுக்கான சில வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு அதுக்கான சரியான கைடெல்லாம் அமைவாங்க. எம்எஸ்சி, எம்ஃபில் இந்த மாதிரியான உயர் படிப்புகள்லாம் இப்போது கையில் அப்படியே ஏதாவது செய்யக்கூடிய அளவிற்கு அனுமதியோ வாய்ப்புகளோ கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது. தூர இடங்களுக்கு சிலர் கண்டிப்பாக போவீங்க. 4ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. பிறந்த ஊர்லேருந்து அப்படியே தள்ளி திருநெல்வேலியில் இருக்கிறவங்க மெட்ராஸுக்கு வர்றது, திருச்சியில் பிறந்தவங்க பெங்களூருக்கு போகிறது, வேறு மாநிலத்துக்கு போகிறது, வேறு நாட்டுக்கு போகிறதுன்னு பெற்றோர்களை பிரிந்து உலக வாழ்க்கையை, உலக அமைப்பை புரிந்து கொள்ள வேண்டிய சில அமைப்புகளும் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு நடக்கும். ஆண் பெண் உறவுகளில் கொஞ்சம் ஒரு மாதிரியான மன அழுத்தங்கள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கான சில விஷயங்கள், அனுபவங்கள் இப்போது கிடைக்கும். ஆனாலும் மீனராசிக்காரர்கள் எதையும் சுமூகமாக தீர்த்து வைக்கக்கூடிய, சுமூகமாக சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது பெரும்பாலும் இருப்பதால் மீனத்திற்கு கவலைகள், கஷ்டங்கள் அதிகம் இல்லாத நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இந்த டிசம்பர் மாதம்